சார், எங்கள் முதலாளிக்கு உங்கள் மேலே சின்னதாக சந்தேகம் வந்துடுச்சு சார். ஏய் மேன், அதே என்கிட்ட சொல்ற? அவர்கிட்ட சொல்லு. கேக்குறாருல, என்ன பண்ணலாம்? தம்பி, ஒரு பொய் சொன்னா அதில் உண்மையை கலந்துருக்கணும். அப்போதான் அந்த பொய் அப்படிங்கிறது தெரியாது. இதை நான் சொல்லலை, நட்டி சார் சொல்லியிருக்காரு. என்னைக்கு நம்ம பேரில் ஒரு நெகட்டிவான பாயிண்ட் வந்துருச்சோ அதை பாசிட்டிவாக மாற்றணும். அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் சரிதானே. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? நான் சொல்கிறத மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, சரியா? சரிங்கண்ணே. நான் ரெஃபரன்ஸ் லெட்டர் உங்களுக்கு அனுப்ப சொன்னது ஞாபகம் இருக்கா? அந்த ரெஃபரன்ஸ் லெட்டரில் நான் சொல்லக்கூடிய கம்பெனி பேரை மென்ஷன் பண்ணுங்க. கம்பெனி பேர் வி வில் வின் ஃப்ரம் கனடா. கனடா 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 கனடாவா? அங்கே யாருன்னு இருக்கா? நமக்கு இல்லாத ஆளே கிடையாதுமா. நமக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கு. வாவ், சூப்பர்ண்ணே. மணி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இனி எந்த சூழ்நிலையும் என்னை வந்து பார்க்கறதுக்கு நேராக வர வேண்டாம், சரியா? எதா இருந்தாலும் ஃபோனில் பேசிக்கலாம். சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுல்ல? எந்த பிரச்சனையும் வராது, கவலையே படாதீங்க. ஓகே சார். சார் வணக்கம் சார். மெயில் வந்துருச்சிங்களா? வந்துருச்சிங்களா? சந்தோஷம் சந்தோஷம். ஓகே சார். சார், ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணும். ஒரு நல்ல விஷயம். நாளைக்கு ஒரு 5:30 போல் வந்துடுங்க. அட்ரஸ் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். அந்த அட்ரஸ் வந்துடுங்க, நேரில் பேசிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. தம்பி, ஏன் வீட்டுக்கு வர சொன்னீங்க? சார், உங்களுக்கு மெயில் வந்தில்ல சார்? இந்த மெயிலில் வி வில் வின் சொல்லிட்டு கம்பெனி பேர் இருந்துங்களா? ஆமாம். ஆக்சுவலாக ஹெட் ஆஃபீஸ் வந்து கனடா தான். அதோட ஜோனல் ஆஃபீஸு பெங்களூர் தான் இருக்குது, சரிங்களா? அந்த ஆஃபீஸர் தான் இங்கே வந்திருக்காரு. அவரோட வீடு தான் இது. வீட்டு வேலை இங்கே நடந்துக்கிறதுனால அப்படிங்க நம்ம வீட்டுக்கு சொல்லிட்டாப்ல. ஸோ இங்கே தான் நம்ம மீட்டிங் பேச போகிறோம். இன்னொரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வந்துடுவாப்ல. பேசிட்டு போயிடலாம், சரிங்களா? சரிங்களா? ஓகே சார். சார் தான் ஜோனல் ஆஃபீஸர். கனடா ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிஸ்னஸ் டீல் பேசுறதுக்காக அனுப்பியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம கம்பெனியோட பிஸ்னஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பற்றி முதல்ல பேசிடுவோம். அதுக்கு முன்னாடி உங்களை இந்த பிஸ்னஸில் இன்ட்ரோ பண்ணது யார்? தம்பி ஹரிச்சந்திரன் தான் சொன்னாப்ல. நம்ம ப்ராடக்ட் சிஎஃப் மெட்டீரியலோட வேல்யூ பற்றி சொல்லியிருக்காங்களா? சொல்லிட்டாங்களே சார், 7,000 கோடின்னு. ஆக்சுவலாக அதோட ஒரிஜினல் வேல்யூ 15,000 கோடி. ஏன்னா அது ரொம்ப ரேர் பீஸ். ஆனால் அந்த 15,000 கோடியவும் ஒரே நபருக்கு கொடுத்துட முடியாது. என்ன சார் சொல்றீங்க? இப்போ தெரிஞ்சுக்கிங்க எங்கள் கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பற்றி. சொல்லுங்க சார். எங்கள் கம்பெனியோட நோக்கமே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுங்கிறது தான். அதனால் நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு 500 பேரை மெம்பராக சேர்க்கணும். அந்த ஒவ்வொரு மெம்பரும் 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம கம்பெனியில் மெம்பராக சேர்ந்துக்கணும். 500 பேரா? 500 பேரை சேர்க்கறது சேர்த்துடலாம். ஆனால் இதில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு? தட் இஸ் குட் கொஸ்டின் சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுங்கிறது மிக முக்கியமான விஷயம். நீங்கள் சேர்த்து விடுற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கம்பெனியானது 30 நாட்களுக்குள்ள 25 கோடி அவங்க அக்கௌண்ட்ல சேர்த்துரும். சார், என்ன சார் சொல்றீங்க? இந்த டீல் சூப்பராக இருக்கு. 500 பேர் என்ன சார், 1000 பேரை சேர்த்துருவோம். இன்னொரு சந்தோஷமான விஷயம், நீங்கள் பிட்காயின் வேலெட் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் சார், சொல்லுங்க. எங்கள் கம்பெனி சிஇஓ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 1.5 கோடி ரூபாயை பிட்காயினாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காரு. சந்தோஷம். அதுக்கு முன்னாடி எங்கள் கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிவிடுங்க. ஓகே சார், பண்ணிடுவோம். தம்பி, சாரோட அக்கௌண்ட்டுக்கு 1.5 கோடி ரூபாயை பிட்காயினாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. சார் அனுப்பிட்டேன். சார் செக் பண்ணிக்கிங்க. இதோ பார்க்குறேன். சார் வந்துருச்சுங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். சார், இதில் 500 பேருக்கான மெம்பர்ஷிப் ஃபார்ம் இருக்கு. மாப்பிள்ள வணக்கம், மாமா தான் பேசுறேன். நான் கூட அந்த ஹரிச்சந்திரனை என்னமோ நினைச்சிட்டேன்யா. ஆனா இப்பதான் நம்ம பிசினஸ் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அந்த பிட்காயின்ல ஒரு 1.5 கோடி நம்ம அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கிய. ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும். என்ன திட்டத்துக்குன்னு விஎன்எஸ்க்கு 1.5 கோடி பிட்காயினாவே கொடுத்துட்டா?
அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஆ. அவருக்கு நம்ம மேல மைல்டா டவுட் வந்துருச்சு. ஆ. அதை சரி பண்றது தான் இந்த வேலை. யோ அதுக்குன்னு இவ்வளவா? தம்பி, ஆ. சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீன் இழுக்கணும். சரியா? யோ அவர் பெரிய திமிங்கலாம்யா. திமிங்கலமா? ஆமா. திமிங்கலம் வாயில நெத்திரி மீன் விழுந்தா திமிங்கலம் கிலோஸ். யோ விஎன்எஸ் கிட்ட 500 அப்ளிகேஷன் வேற கொடுத்து விட்ட. இனி எத்தனை மக்கள் ஏமாற போறாங்கன்னு தெரியலையே உன்னால. யார் ஏமாத்துறா? ஆ. மக்கள் ஏமாறுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கோம். விஜய், ஒன்று சொல்ற நல்லா தெரிஞ்சுங்க. ம். எத்தனை விழிப்புணர்வு வீடியோ வந்தாலும் ஏமாறுறவங்க ஏமாந்துதான் இருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டே இருக்கலாம். யோ அர்ச்சந்திரா உன் ரூட்டே தனியா.